தகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் மிகவும் மோசமாக இருக்கிறது. அதுவும் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய அரசியல் பயணத்தை நம்ம விக்கிரவாண்டியிலேருந்து, மதுரையிலேருந்து, நாமக்கல்லேருந்து, கரூர்லேருந்து பல கட்டமாக நம்ம பார்க்குற பொழுது இது இன்னும் ஒரு அரசியல் கட்சியாக வரவில்லை. விஜய் அவர்கள் எதனால் அரசியலுக்கு வந்தார், எதற்காக அரசியலுக்கு வந்தார், எப்படி அரசியலுக்கு வந்தார் என்று உலகத்திற்கே தெரியும். டெல்லியில் இருக்கக்கூடிய பாசிச அரசியல் மூலமாக முதலிலே ரஜினியை களமிறக்க பார்த்தார்கள். ரஜினி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. நம்ம எப்படியா இருந்தாலும் பலிகடவாக்கி நம்மளை அசிங்கப்படுத்தி, கிராமத்தில் சொல்லுவாங்க சிரிப்பாக சிரித்து சீலவேனு குத்துற லெவலுக்கு வச்சிருவாங்க அப்படிங்கிறது நடிகர் ரஜினிகாந்த், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதுபோல யாருக்கெல்லாம் இதுபோல மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ அவர்களெல்லாம் களத்தில் இறக்கி திமுகவிற்கு எதிராக ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அது ரஜினிகாந்த் அவர்களிடம் பலிக்கவில்லை. ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட திராவிட சித்தாந்தங்களோடு இருக்கக்கூடியவர். அப்போ விஜய் பெரியார் படத்தை போட்டிருக்காரு, அவருக்கு திராவிட சித்தாந்தங்கள் இருக்கா அப்படின்னா, விஜய்க்கு எந்த விதமான அரசியல் ஞானமும் கிடையாது. அவர் நடிப்பு அவ்வளவுதான். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி விட்டார். விக்கிரவாண்டியில் சில விபத்துகள் நடந்தது, மதுரையில் சில விபத்துகள் நடந்தது, திருச்சியிலே பொருள் சேதம் நடந்தது, வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துச்சு. அப்போ நாமக்கல்லுக்கு காலையில் 8:45 போக வேண்டியவர் சென்னையிலேருந்தே 8:45 தான் கிளம்புறார் அப்படின்னா, அங்கே மதியம் 12 மணிக்கு மேலே தான் வர்றாரு. 12 மணிக்கு கரூரில் நேரம் கொடுத்துருக்கிற பொழுது 7 மணிக்கு வர்றாரு. அவர் இப்போ நமக்கு தெரிஞ்சவர்களையும் விஜய் அவர்கள் சென்னையில் சில நண்பர்கள்ட்ட நம்ம கேட்டு பார்க்கும்போது, விஜய் கிட்டத்தட்ட ஒரு பிராய்லர் கோழி மாதிரி. பிராய்லர் கோழியை நீங்கள் வெயிலில் 1 மணி நேரம் விட்டால் சோர்ந்து படுத்துரும், அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். பிராய்லர் கோழி எங்கேயாவது வெளி மேய்ச்சலுக்கு எங்கேயாவது போயிருக்குதா? அது உள் மேய்ச்சலுக்கு தான். விஜய் உள் மேய்ச்சல் தான், அது எல்லா வகையிலையும். அது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளுக்கு சில பேர்த்துக்கு தெரியும் எது உள் மேய்ச்சல், எது வெளி மேய்ச்சல்னு. நம்ம ரொம்ப அந்தரங்க விஷயத்துக்குள்ள நம்ம போக விரும்பலை. இஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, பணம் கொடுக்குறாங்க, கஷ்டப்படுறாங்க, இஷ்டப்படுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அரசியல் என்று வருகிற பொழுது திராவிட சித்தாந்தங்களில், திராவிட கட்சிகளில், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். திரைத்துறை வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளிப்படுத்தியவர். கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியில் இருந்து பொருளாளராக இருந்தவர். அப்படி வந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எல்லாருமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, எல்லாருமே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆகிவிட முடியாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் செய்த காலகட்டங்களில் கூட எவ்வளோ பெரிய கூட்டங்கள்லாம் வரும். 2 இறப்பு நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு போக வேண்டிய தொகையும் போய் சேர்ந்துடும், ஆறுதலும் போய் சேர்ந்துடும். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 41 பேர் இறந்துருக்காங்களே, எத்தனை பேர் கட்சிக்காரவங்க, அந்த மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், மாணவரணி, இளைஞரணின்னு நகர நிர்வாகிகள் இருக்காங்களே, அவங்க போய் அந்த இளவு வீட்டில் எங்கேயாவது ஆறுதல் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? போனால் அடி விழுவோம், தர்ம அடி விழுவோம். இவங்க ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி போடுகிறார்கள். திருச்சியில் விஜய் வந்திருந்தாரோ, அந்த கூட்டத்தை பார்த்துட்டு, ஆகா இதில் நம்ம சிக்கனம்னா சின்ன பின்னம் ஆயிரும், இந்த வீடியோவை எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாம் அணில் குஞ்சுகளாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோ நம்ம போடலை. நான் போடாதனால ஒன்றும் பெரிய இதாக போகிறதில்ல. ஆனால் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், மிகப்பெரிய ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தில் நம்ம போய் சிக்கக்கூடாது. மின்கம்பத்தில் ஏறுறாங்க, கூரையில் ஏறுறாங்க, ஓட்டு மேலே ஏறுறாங்க, மாடி மேலே ஏறுறாங்க, மரத்து மேலே ஏறுறாங்க. இதுபோல் சம்பவம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது கிடையாது. அப்போ விஜய் இந்த ரசிகர்களை வெறியேற்றுகிறார். லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறாரு. காருக்குள்ளே உட்காந்துருக்காரு, அவர் பயணிக்கிற வாகனத்தில் லைட்டை போடுறாரு, கத்துறாங்க, லைட்டை ஆஃப் பண்ணுறாங்க, அப்போது ஒரு சவுண்டு வருது. அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி வச்சுருக்காங்க. விஜய் அவர்களை நம்ம தவறாக சொல்லலை. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்களோ, கெட்ட வார்த்தையில் விமர்சனங்கள் எழுதுகிறாங்களோ, அதே போல் விஜய் கட்சியில் உள்ளவங்களும் இருக்காங்க. 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 50-60 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், காவல் நிலையத்துக்கே போய் அடித்து நொறுக்குவோம், காவல் நிலையத்து மேலே குண்டு போடுவோங்கிறான். சவுக்கு சங்கர் 40 பேர் இறந்து போனதுக்கு விஜய்க்கு ஒரு பாடமாக இருக்கட்டுங்கிறாரு.
சவுக்கு சங்கர் அவர்களே, உங்கள் வீட்டில் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய தாய் தந்தரையோ உங்களுடைய உறவினர்களோ யாராவது அதில் இறந்து போயிருந்தால் அந்த மாதிரி சொல்லுவீங்களா? அப்போ சவுக்கு சங்கருக்கு அரசியல் அரிப்பு என்பதை தாண்டி எப்படியாவது திமுகவை பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம். இவர் பொது வேட்பாளராக நிற்கணுங்கும் போது சீமான் போய் முன்னாடி நின்னார். பல பேர் ஆதரவு கொடுத்தாங்க. கடைசியில் சீமானையை திட்டினார். அப்போ சவுக்கு ஃபெலிக்ஸை வந்து கைது பண்ணீங்க, சரி, அவர் வந்து தவறான விமர்சனங்களை வைத்தார் தான். அதே போல் சவுக்கு சங்கரையும் திராவிட முன்னேற்ற கழகம் கைது செய்திருக்க வேண்டும். ஏன் தாமதப்படுத்துகிறது என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் இந்த கரூர் நடந்த சம்பவம் வந்து இவ்வளோ வேகமாக மறுநாள் கூட போயிருக்கலாம், கொஞ்சம் தாமதமாக போயிருக்கலாம். முதலமைச்சர் போனது சரி, ஆனால் கல்வித்துறை அமைச்சர்லாம் கொஞ்சம் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்துக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை. ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கும் போது அனுதாபத்தில் போகிறாங்க அப்படிங்கும்போது அதை நடிப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு பச்சிலம் குழந்தை இறந்து கிடக்கு அப்படின்னா அதை பார்த்து கண் கலங்கக்கூடியவர்களை பார்த்து நடிப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் பாஜகவிலிருந்து சில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, எப்படியாவது இந்த விஜயை வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும், லாக் பண்ணிடணும் அப்படிங்கிற லெவலில் கொண்டு போகிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஓட்டு வங்கிகளை நம்ம எப்படியாவது கைப்பற்றிடணும். பாஜக மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் கொடுக்குறது. அந்த சதி திட்டத்திற்கு அனைத்து வகையிலும் உதவி செய்யக்கூடியவராக லாட்டரி ஆதவ் அர்ஜுன் அவர் களத்தில் நின்று விஜய் வாகனம் போகுதா 10,000 பேர் பின்னாடி போயிட்டே இருக்கணும். இது வந்து வன்முறையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது, அராஜகத்தை தூண்டக்கூடியதாக இருக்குது. அமைதியாக இருக்க தமிழக பூமியை மிகப்பெரிய ஆர்ப்பரிக்கிற ஒரு நிலைமையில் ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிற போக்குகளை ஆதவ் அர்ஜுன் செய்கிறார். அப்போ ஆதவ் அர்ஜுனை என்ன பண்ணணும், முறைப்படி நேரம் கைது செய்திருக்கணும். இந்த புஷி ஆனந்துங்கிறவரை பற்றி நம்ம ஏற்கனவே மணிகண்ட வீராசாமின்னு சொல்லி அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை என்கிட்ட பேட்டி கொடுத்துருக்கார். புஷி ஆனந்த் என்ன பண்ணுறாரு, ஒரு நபருக்கு 2 கோடி ரூபா, சீட்டுக்கு 2 கோடி ரூபா, நகர செயலாளருக்கு 10 லட்சம், ஒன்றிய செயலாளருக்கு 20 லட்சம், மாவட்ட செயலாளருக்கு 50 லட்சம், 1 கோடி, இப்படி மிகப்பெரிய அளவுக்கு வசூல் பண்ணியிருக்காரு. அப்போ ஒட்டுமொத்தமாக விஜயை வச்சு எல்லாமே கபட நாடகம் ஆடி இருந்திருக்காங்க. விஜய்க்கு அரசியல் தெரியலைங்க. விஜய் எங்கே லாக் ஆகிட்டார் தெரியுங்களா? பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட லாக் ஆகிட்டார். ஒரு படத்துக்கு உனக்கு 200 கோடி, படத்துடைய வசூலே 150 கோடி, உனக்கு எப்படி 200 கோடி சம்பளம் கொடுத்தாங்க? நீ முறையாக வரி கட்டினியா? காருக்கு வரி கட்டினியா? திரிசா மேட்ரு, அந்த மேட்ரு, இந்த மேட்ருன்னு சொல்லி எல்லா ஃபைலும் அமித்ஷா கிட்ட போயிடுச்சு. லாக் பண்ணிட்டாங்க, கூப்பிட்டு வச்சு. அவருக்கு வேறு வழி தெரியலை. ஜெயிலுக்கு போகணுமா, அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுமா? அந்த இடத்துல நீங்களோ நம்மளோ இருந்தால் என்ன பண்ணுவோம்? வாழ்நாள் முழுக்க நம்ம நாள் சம்பாதிச்ச பணத்தை, பாதி பணத்தை இழக்கணுமா, இல்லை அரசியலுக்கு போகணுமா? அப்போ உழைச்சி எப்படியோ சினிமாங்கிறதும் அதுவும் ஒரு உழைப்பு தான். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது பாதி பணத்தை இழக்கிறத விட நம்ம அரசியலுக்கு போவோம், அவங்க சொல்கிறத கேட்பாங்கிற லெவலுக்கு விஜய் வந்துட்டார். அப்போ அதெல்லாம் டார்கெட் பண்ணி பார்க்கும்போது கரூரில் போகிறாங்க, மிக மிக அதிக அளவுக்கு தாமதமாக போகிறாங்க. அதில் விஜய் ரசிகர்கள், அந்த விஜய் கட்சியில் உள்ளவங்களாம் இன்னும் அரசியல் பக்குவத்திற்கு 1% கூட வரல. அதில் உள்ளவங்க சொல்கிறாங்க, கழுத்தில் துண்டை போட்டு இருக்குனாங்க, ஓங்கி அரைஞ்சாங்க, ஓங்கி குத்துனாங்க, அப்படிலாம் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியெல்லாம் அராஜகம்னு இறங்குனுச்சுன்னா நேரடியாகவே இறங்கிடுவாங்க. அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். ஏங்க, தான் சொந்த தொகுதியில் ஒருத்தர் இறந்து போகிறாங்க, ஒரு 50 பேர் 40 பேர் இறந்து போகிறாங்கன்னா அந்த இடத்துல போய் அனுதாபம் தெரிவிக்க வேண்டியது செந்தில் பாலாஜி, லோக்கலில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோட கடமை. அதை விட்டுவிட்டு அவர் வந்து நடிக்கிறாரு, எப்படி சீக்கிரமாக வந்துட்டார் அப்படின்னா, ஏன் கரூருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக போக தெரியாதா? ஏங்க, திருச்சியில் இருக்கிற நம்மளே 1/2 மணி நேரத்தில் போயிடுறோம் காரில் போனாலும். அப்போ அவங்க வந்து பக்கத்துலேயே 10, 15, 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க வர முடியாதா என்ன? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது முழுக்க சேற்றை வாரி இறைக்க வேண்டும். திமுகவின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கு வேறு விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த விஷயங்களில் அப்படி அவங்க வந்து திட்டமிட்டு செய்தார்கள் என்பதை நம்ம ஒருபோதும் நம்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் கட்சியில் உள்ளவங்களே மரத்தில் ஏறுறான், கம்பத்தில் ஏறுறான், கூரையில் ஏறுறான். எந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா வடமாநில ஊடகங்கள்லேருந்து, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லேருந்து தமிழ்நாட்டை காரி துப்பிட்டான். இப்படி ஒரு சினிமாவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பைத்தியக்கார கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று மிகவும் கேவலமாக பேசுகிறாங்க. இப்போ விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினார், மதுரையில் மாநாடு நடத்தினார். விஜயகாந்த் எந்த வழியில் வந்தார், எந்த வழியில் போனார்னு மிக ரகசியமாக இருந்தது. அதுதாங்க அரசியல்வாதியே. தன்னை வெளிப்படைத்தன்மையாக காமிச்சுக்கிட்டு தான் கூட 10,000 பேர் வரணும், 20,000 பேர் வரணும்னு விஜய் நினைக்கல. அதை செய்ய வச்சது யார்? ஆதவ் அர்ஜுன் என்ற ஒரு மிகப்பெரிய மோசக்காரனும் புஷி ஆனந்த் என்ற மோசக்காரனும், இந்த 2 பேரும் சேர்ந்து செய்தது தான். நிர்மல்குமார் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாரு, ஏங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க,
கரெக்டாக பாயிண்ட்டுக்கு போகணும், பேசணும், அங்கேருந்து வெளியில் வரணும். பாயிண்ட்டுக்கிட்ட கூட்டம் இருக்கா, அதுதான் முக்கியம். நீங்கள் நாமக்கல்லேருந்து அப்படியே ஒரு 10,000 பேர் பின்னாடியே வர்றதுங்கிறது வந்து ஹைவேல போகும்போது முன்னையும் பின்னையும் சாலை விதிமுறைகளை மீறி பயணிக்கிறாங்க. விஜய் போகிற வாகனத்தில் போய் 2 வீலர் விழுவுறான். எவ்வளோ பெரிய விபத்து, எவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு. இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நிர்மல்குமார் என்ற இணை பொதுச்செயலாளர், அவர் மேலே இணை பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க. அது எனக்கு உடன்பாடில்லை. நிர்மல்குமார் பல கட்டமாக புஷி ஆனந்த்கிட்ட சொல்லியிருக்கார், இது போல சம்பவம்லாம் நடந்தால் ஆபத்து ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் புஷி ஆனந்த் கேட்கவில்லை. விஜயை வச்சு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா புஷி ஆனந்த் சம்பாரிச்சிருக்கார், கொள்ளையடிச்சிருக்கார். விஜயோட ரசிகர்கள்ட்ட கொள்ளையடிச்சிருக்கிற பணம் கட்டாய வசூல் பண்ணியிருக்கார். அவருடைய சொத்து மதிப்புகளை நீங்கள் ஆய்வு பண்ணுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா புஷி ஆனந்தையும் ஆதவர்ஜனையும் முறைப்படி நடவடிக்கணும். ஆதவர்ஜனா அவ்வளோ சீக்கிரம் கை வைக்க முடியாது. ஏன்னா இந்திய லெவலில் பல மாநிலங்களில் லாட்டரி வச்சிருக்காரு. அவருடைய பின்பலம் வேற மாதிரி இருக்கு. சரி, ஒரு இழிச்சவன் இன்னொரு இழிச்சவன் என்ன பிடிங்க அப்படின்னா புஷி ஆனந்தும் குற்றம் செய்தவர் தான். அந்த பொதுச்செயலாளராக இருக்கக்கூடியவரை தூக்கி கைது பண்ணி அவரை உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும். ஒரு உயிர் இல்லைங்க, 2 உயிர் இல்லைங்க. ஏன்னா விக்ரவாண்டியில் 2-3 பேர் செத்து போயிட்டாங்க, மதுரையில் 4-5 பேர் செத்து போயிட்டாங்க, திருச்சியில் மிகப்பெரிய பல கோடி ரூபா பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர்கள் அரசியல் அறிவிப்புக்காக விஜய் என்ற ஒருவரை பலிகடாக்கி விட்டார்கள். விஜய்க்கு அரசியல் துளி அளவும் தெரியாது, 1% கூட தெரியாது. ஒரு மேடை ஒரு கூட்டத்திற்கு வருகிற பொழுது திருச்சிக்கு வர்றாருன்னா திருச்சியில் தனக்கு முதலில் மன்றம் தொடங்கிய RK ராஜா அவர்களே, திருச்சியினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்களே, புறநகர் மாவட்ட செயலாளர் அவர்களே, மாநகர மாவட்ட செயலாளர் அவர்கள் 4 பேர்த்த பேரை சொல்லும்போது 4 பேர்த்த அந்த வேனில் ஏற்றும் போது இந்த நிர்வாகின்னு தெரியும். அப்போ அரசியல் என்பதே தெரியல. இவர்கள் என்ன எதுக்கு திராவிட கட்சியில் சொல்கிறாங்க? அப்போ இதுலேருந்து விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமே தெரிஞ்சாலும் தெரியலன்னாலும் ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிற பொழுதே இவ்வளவு விபத்து, இவ்வளவு பேராபத்து நடந்து கொண்டு இருக்கிறது சொன்னால் இவர் அரசியல்லேருந்து ஒதுங்கிக்கிறது நல்லதுன்னு பல கட்டமாக சொல்கிறாங்க. அவர் ஒதுங்காதுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கும்பகோணத்திற்கு போகுது மகாமகத்தில் அத்தனை பேர் இறந்து போகலையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்புடையதுதான், அங்கும் தவறு நடந்திருக்கிறது தான். மாணவியர்களை வந்து பேருந்துக்குள்ள வச்சு கொளுத்தலையா, தவறு நடந்திருக்கிறது தான். அதிமுக ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடக்கலையா, ஏற்புடையதுதான், தவறு நடந்திருக்கிறது தான். அதிமுக ஆட்சியிலே பொள்ளாச்சியில் எதிரான பாலியல் சம்பவம் நடந்திருக்கிறதா, ஏற்புடையதுதான். ஆனால் அவர்களால் அரசியல் கற்றறிந்து மேலே பெரிய லெவலுக்கு வரும்போது தான் அப்படியான விபத்து நடந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவர்களது ஒரு 20-30 பேர் இறந்து போகல. பின்னால் அரசியல் அனுபவம் நிறைந்த நிலையில பலர் செய்த தவறுகள் எல்லாம் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டது. அதே போல விஜய் முழுக்க இதில் குற்றவாளியா என்றால் முதல் குற்றவாளியாக ஆதவர்ஜுனும் 2வது குற்றவாளியாக புஷி ஆனந்தும் இந்த 2 பேரை சிறையில் அடைத்தால் நிச்சயமாக அவர்களை உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினால் பல்வேறு சம்பவங்கள் உண்மை வெளிச்சத்துக்கு வரும். அதாவது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும், புள்ளைய அடிச்சு வளர்க்கணும். முருங்கை மரத்தை நம்ம வந்து அந்த முனியில் இருக்கும் இல்லையா, அதை கிள்ளி ஒடிச்சு வளர்க்கலன்னா மரம் நேராக போயிட்டு இருக்கும். முருங்கை மரம் முருங்கைக்காய் காய்க்கும், அதை அடியோட மரத்தை வெட்ட வேண்டியது தான். எப்படி அப்புறம் முருங்கைக்காயை பிக்கிறது? அதுபோல தான் புள்ளையை அடித்து வளர்க்கணும், முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும்பாங்க. இப்போ தேக்கு மரம் இருக்குது, தேக்கு மரம் நிறையா கிளை விட்டுக்கிட்டே போனுச்சுன்னா அது எதுக்கு? அதை கிளையை வந்து கட் பண்ணி விடணும். முருங்கை மரத்தை ஒடிச்சு வளைச்சா கிளை நிறையா விடணும், சைடில் முருங்கை காய்ச்சிக்கலாம். அதனால் முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும், பிள்ளையை அடித்து வளர்க்கணுமாங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகள் கிறுக்குத்தனமாக தற்குறித்தனமாக அணில் குஞ்சுகளாக மரத்தில் ஏறுவது, மின்கம்பத்தில் ஏறுவது, இது போன்ற தற்குறி வேலைகளை செய்யக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை கண்டித்து வைக்க. எந்த பிள்ளைகளும் என்னுடைய உறவினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டத்தில் எங்கள் சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சனை எல்லா நண்பர்கள் வீட்லேயும் நான் தொடர்பு கொண்டு கேட்டேன், ஐயா இது மாதிரி மரத்தில் ஏறுறது, அணில் குஞ்சுத்தனமாக இருக்கிறது, மின்கம்பத்தில் ஏறுறது, இது போல் இருக்கான்னா என்னுடைய சொந்த பந்தத்தில் அப்படி ஒருத்தர் கூட ஒரு கிறுக்கர்கள் கூட இல்லை. இவர்களை கிறுக்கர்கள் என்று சொல்ல முடியாது, அப்படி கிறுக்கர்களை ஆக்கி இருக்கிறார்கள் இந்த புஷி ஆனந்த் ஆதவர்ஜன் போன்றவர்கள். ஆக விஜய் அவர்கள் மாதம் ரசிகர்களை அதிக அளவுக்கு சந்திச்சிருந்தார்னா இந்த அளவுக்கு நிறைய கும்பல் வந்திருக்காது. 2வது இவர் நாமக்கல்லேருந்து வர்றாருல, நாமக்கல்லேருந்து வரும்போது அந்த வேனில் மேலே ஏறி டாட்டா காமிச்சிட்டு வந்தார்னா கூட விஜயை பார்த்துட்டோமியான்னு சொல்லி 10 பேர் கிளம்பி போயிருப்பான். ஏசி காருக்குள்ளே உட்காந்துக்கிறது, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறது. அப்போ இவர் மிகப்பெரிய ஒரு சைக்கோவாக இருக்கிறார். இவ்வளோ பெரிய விஜயகாந்தெல்லாம், புரட்சி கலைஞர் விஜயகாந்தெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர். அப்படிப்பட்ட மனிதரை இழந்துன்னு இருக்கிறோம். இப்படி லைட்டை போட்டு ஆஃப் பண்ணாரா, கிறுக்குத்தனமாக பண்ணாரா? ஆகச்சிறந்த அரசியல்வாதி, மைக்கை பிடிச்சாருன்னா உள்ளார்ந்த உணர்வுகளை உள்ளிருந்து பேசக்கூடிய அற்புதமான மனிதர்.
அப்படிப்பட்ட மனிதரை எல்லாம் இழந்து நிற்கிறோம். இப்படிப்பட்ட தற்கொலைகள் எல்லாம் அரசியலுக்கு வந்து நம்ம நாட்டை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க விஜய் இதில் குற்றவாளி இல்லை. விஜயும் இதற்கு அவர் தலைவர் என்பதால் அவர் பொறுப்பேற்க வேண்டும். முதல் குற்றவாளியாக இருப்பது இந்த குற்றவாளியாக இருப்பவர்கள் இங்கு மக்கள் தான் முதல் குற்றவாளி. இன்னும் சொல்ல போனால் மக்கள், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், இன்னும் சொல்ல போனால் ஃபிலிக்ஸை வந்து கைது பண்ணியிருக்கீங்க. சரி, அடுத்து சவுக்கு சங்கர் என்ற ஒரு கையவனை கைது செய்ய வேண்டும். எவ்வளோ பெரிய ஒரு நாசக்கார ஒரு சொல்ல அவர் சொல்லியிருக்கார். 40 பேர் இறந்தது நல்லது தான், விஜய்க்கு ஒரு பாடங்கிறாரு. நீ செத்து போவ சவுக்கு சங்கர், நீ செத்து போவ, உன் கூட இருக்கிறவனை சாவடிய அயோக்கிய பேரோட அந்த நாட்டை நாசம் செய்து கொண்டு இருக்கிறீர்களே என்று மக்கள் கொந்தளிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்போ நீங்கள் பழி போட வேண்டும் சொன்னால் ஊழல் முறைகேடு நடக்குது, அதை பழி போடுங்க. நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் வேளாண்மை துறையில் தோட்டக்கலைத்துறையில் இருக்க ரேகா அவர்கள் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு செய்கிறார். வெள்ளத்திராக்கோட்டை என்ற அந்த பண்ணையில் செம்மொழி ஆடு வருஷம் மேய்க்கிறதுக்கு அங்கே ஒரு பெருந்தொகை வாங்குகிறார் செந்தில்குமார். அப்படி ஊழல் முறைகேடுகள் என்பது அதிக அளவுக்கு நடக்குது. திருமயம் பகுதியிலிருந்து இன்னும் பல்வேறு பகுதியில் குமார் என்பவர் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு செய்கிறார், தோட்டக்கலை உதவி இயக்குனர். அதேபோல இணை இயக்குநராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நிலம் விவசாயத்திற்கு உகந்தது, இந்த நிலம் விவசாயத்துக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறதுக்கு என்ஓசியில் போட்டு ரியல் எஸ்டேட்டுகளுக்கு விற்பனை செய்வதற்கு டிடெக்டிவ் மாதிரி வசூல் பண்ணி அதில் ஆதிசாமியும் கொஞ்சம் துணை நிற்கிறார். அவருடைய அண்ணன் முன்னாள் இணை இயக்குனர், இப்போ ஆதிசாமி துணை இயக்குனர், அவரும் சங்கரலட்சுமிக்கு துணை நிற்கிறார். அப்படி ஊழல் முறைகேடுகள் துறை ரீதியாக நடக்கிறது. இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே அதை சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு போகிறதுக்கு விட்டுவிட்டு கும்பலை சேர்த்து கும்பலை கிறுக்குத்தனமாக அவங்கள தற்குறித்தனமாக அவங்கள அந்த ரசிகர்களை தவறாக பயன்படுத்தி இவ்வளோ மோசமான வேலைகளை செய்ய வைத்ததற்கு முதல் குற்றவாளியாக புஷி ஆனந்த் அல்லது வந்து ஆதவ் அர்ஜுன், இந்த 2 பேரும் 2 குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய இவர்களை முதலில் சிறையில் அடைக்க வேண்டும். அடுத்த கட்டமாக சவுக்கு சங்கரை சிறையில் அடைக்கணும். செந்தில் பாலாஜி மேலேயோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேலேயோ சொல்வதற்கு 1000 குற்றச்சாட்டுகள் வேற வகையில் சொல்லலாம். அவர்கள் பிண அரசியலை வைத்து அவர்கள் பிழைப்பு நடத்த வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அவர்களை நல்லவர்கள் என்று நான் சொல்லவில்லை. அரசியலில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அவர்களால் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். அரசியல் அப்படித்தான், அரசியல் செய்யத்தான் செய்வார்கள். ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு பேராபத்துன்னு எதுக்கு நம்ம சொல்றோம்னா, இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியால் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் என்பதால் அது பேராபத்து. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியால் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீரழிய வைத்திருக்கிறார்கள், சீரழிந்து நிற்கிறது. அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கம் மீண்டும் எழுந்து வருவது என்றால் அது ஒற்றுமைப்பட வேண்டும். அது ஒற்றுமைப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகையினால தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் திமுக அதிமுக இருவரும் திராவிட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டிற்கு கட்டாயம் தேவை. அந்த தேவைக்கு ஏற்ப உணர்ந்து நம்ம 2026 ஓட்டு போடணும். தயவு செய்து இந்த ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி எங்கே ஓட்டு செதறி ஓட்டு போட போகிறாங்கன்னு தெரில. டிடிவி தினகரனும் விஜயும் கூட்டணி வச்சா எதிர்கட்சி வரிசைக்கு கூட வரலான்னு நம்ம சொன்னோம். ஏன்னா இது போல அடுத்தடுத்த கூட்டங்கள் நடத்தாமல் இருந்திருந்தால் இருக்கிற இடத்துல இருந்து திமுகவில் என்னென்ன ஊழல் முறைகேடு நடக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டி நாகரிகமான அரசியலை செஞ்சுருக்கணும். வாகனத்தில் போகும்போது லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறது, அவர்களை வந்து மாடியில் ஏற வைக்கிறது, இதில் ஏற வைக்கிறது, மின்கம்பத்தில் ஏறுறது, இது போன்ற ஒரு இதுவெல்லாம் கட்டுப்பாடாக கொண்டு வந்து அந்த ரசிகர்களை அரசியல்வாதிகளை ஆக்கி அப்புறம் அரசியல் செஞ்சுருந்தாருன்னா இன்னும் பொறுப்புகளை போடணும். கிராமந்தோறும் பொறுப்புகளே போடலை. இவர் தான் பொறுப்பு போடுறதுக்கு இந்த புஷி ஆனந்த் ஒரு அயோக்கியன் இருக்கிறானே, அவன் தான் ஒரு பருப்புக்கு 50,000 1 லட்ச ரூபாயிலிருந்து 25 லட்சத்துலேருந்து 50 லட்சத்துலேருந்து சீட்டுக்கு 1 கோடியிலேருந்து இவ்வளோ கேவலமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது இப்போதைக்கு ஒரு நஞ்சுண்ட கட்சியாக இருக்கிறது. இது இன்னும் நல்ல கட்சியாக வரணும்னா பாஜகனுடைய பிடியிலிருந்து, குருமூர்த்தினுடைய பிடியிலிருந்து, அமித்ஷாவினுடைய பிடியிலிருந்து விடுபடணும்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய கை காசு போட்டு இனிமேல் ₹1 செலவு பண்ணாதீங்க. உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர், ஒரு அடிதடி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் விஜய் வரமாட்டார். ஏன்னா 41 பேர் இறந்த பிறகு 60 மணி நேரம் கழித்து ஒரு வீடியோ போடுறாரு. அதுவும் தாமேலே எந்த விதமான குற்றமும் இல்லைங்கிறது மாதிரியும், புஷி ஆனந்த் என்ற அயோக்கியன் மீது எந்த விதமான குற்றமும் இல்லாத மாதிரியும், லாட்டரி சீட்டு விற்கக்கூடியவர் மீது எந்த விதமான தவறும் இல்லாதது மாதிரியும் பல்வேறு விதமாக தன்னை நியாயப்படுத்தி சொல்கிறார். அதனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தயவுசெய்து உங்களுடைய கைகாசு போட்டு செலவு பண்ணாதீங்க. அண்ணே, பொள்ளாச்சி பகுதியில் ஒரு மாநாடு போடணும், ஒரு கூட்டம் போடணும். அண்ணே விஜய் அண்ணே ஒரு 1 கோடி அமுச்சு விடுங்கண்ணே.
நிர்மல்குமார் மூலியமாக அமுச்சு விடுங்கண்ணே, புஷி ஆனந்த் மூலியமாக அமுச்சு விடாதீங்க, அவன் ஒரு அயோக்கிய பையன், பணத்தை திருட்டு பண்ண கொள்ளக்காரன், ஆதவ அர்ஜுன் அதோட பெரிய கொள்ளக்காரன், அதனால் நிர்மல்குமார் மூலியமாக பணத்தை கொடுத்து விடுங்கன்னு நாங்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம். எங்கள் கைகாசு போட்டு செலவு பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட கைகாசு இல்லை. அப்படி சொல்லி அரசியல் பண்ணுங்கள். உங்கள் கைகாசை இழந்து நின்றால், நீங்கள் நாளைக்கு நடுத்தருவில் நின்றால் உங்களை காப்பாற்ற எவரும் வரமாட்டார்கள். அப்பொழுது இந்த திமுக அதிமுக 2 கட்சிகள் தான் வரும். பாஜகவோ விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் என்ற ஒரு கொள்ளைக்காரனோ லாட்டரி சீட்டு ஆதவ அர்ஜுனோ வரவே வரமாட்டார்கள். ஆகையினால விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சொந்த கைகாசு போட்டு செலவு பண்ணி நடுத்தருவில் நிற்காதீங்க. உங்களுடைய சொந்த பொழப்பை பாருங்கள். இழந்த உயிர்களை நம்மளால் திருப்பி தர முடியாது. ஏன்னா போனது தான். ஆகையினால தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஓரளவு மனசாட்சி உள்ளவர்கள் இனி இந்த யூடியூப்பில் ஊடகங்களில் ஏன்னா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் வந்து திமுகவை மிக கேவலமாக திட்டுறது, அதிமுகவை திட்டுறது, சில கட்சிகளை திட்டுறது, நியாயமாக பேசக்கூடியவர்களை பேசுவது, கடுமையாக பேசுவது, காவல்துறை அடிப்பேன் உடைப்பேங்கிறது, ஸ்டாலின் நீங்கள் வரட்டும் மண்டையை உடைப்பேங்கிறது, பாட்டிலில் உடைப்பேங்கிறது, குண்டு தூக்கி போடுவேங்கிறது, அது போலலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை தூக்கி எஃப்ஐஆர் போட்டு தூக்கி உள்ளே வச்சு அவங்களுக்கு ஜாமீன் எடுக்க கூட நாளைக்கு யாரும் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு ஜெயிலில் தூக்கி வச்சுருவாங்க. வைக்கணுங்கிறேன். காவல்துறையில் கொண்டு போடுவாங்கிறான். அவனை நேரம் கைது பண்ணி வாயில் லத்தியை விட்டு ஆட்டி இருக்கணுமா இல்லையா? அதனால தமிழ்நாடு காவல்துறை வன்முறையை தூண்டுகிற வகையில் யாராவது பேசினாங்கன்னா அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுங்க. அது வந்து எந்த ரசிகராக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய தவறு தான். அதனால் தமிழ்நாடு காவல்துறைக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, இது போல் வன்முறையாக முதல்ல ஸ்டாலின் வரட்டும் மண்டையை உடைக்கிறேங்கிறான் ஒருத்தன், அவனை தூக்கி வச்ச நேரம் லாடம் கட்டியிருக்கணுமா இல்லையா? சிஎம் ஸ்டாலின் வரட்டும், காவல் நிலையத்தில் போய் நான் வெடிகுண்டு போடுறேன் மண்டையை உடைக்கிறேங்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். தூக்கி நேரம் எஃப்ஐஆர் போட்டிருந்தா மற்றவனுக்கு பயம் வந்திருக்குமா இல்லையா? அந்த வேலைகளை தமிழ்நாடு காவல்துறை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே உழைப்பாளிகள். உங்கள் சொந்த கைகாசு போட்டு தான் உழைக்கிறீங்க, உங்கள் சொந்த கைகாசு போட்டு செலவு பண்ணுறீங்க. ஆதவ அர்ஜுன் என்ற லாட்டரியும் புஷி ஆனந்த் என்ற அயோக்கியனும் உங்களுக்கு பணம் கொடுக்க போகிறதில்ல. விஜய் இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய மனைவி மகனை எல்லாத்துக்கும் சொத்து எல்லாமே செட்டில் பண்ணிவிட்டு நான் 1 பைசா 1 ரூபா கூட நான் என் கைகாசு போட்டு செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. பாஜக வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லும்போது நான் கைகாசு போட்டு செலவு பண்ண மாட்டேன், 10 பைசா நான் செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு பாஜக சம்மதம் தெரிவித்து கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு தான் ஆதவ அர்ஜுன் என்ற ஒரு நபரை திட்டமிட்டு அங்கேருந்து கலட்டி இங்கே விஜய் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து ஆதவ அர்ஜுன் மூலியமாக செலவு செய்யப்படுகிறது. லாட்டரி சீட்டு பணம் விளையாடுது. அந்த பணத்தில் தான் சில பேர் சில மாநில நிர்வாகிகள் சொத்து சேர்த்துருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் என்பது பாஜகவினுடைய பிடியில் இருக்கிறது. அதனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் கொஞ்சம் உஷாராக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய கட்சி எப்போ அரசியல் கட்சியாக வருதோ, அரசியல் பக்குவத்திற்கு வருதோ, அப்போ நீங்கள் இந்த தமிழகத்தை வெற்றி கழகத்திற்கு நீங்கள் வேலை பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய தாய் தந்தையை பாருங்கள், உங்களுடைய சொந்த பந்தங்களை பாருங்கள். நீங்கள் விஜயை நம்பியோ புஷி ஆனந்த் நம்பியோ லாட்ரி ஆதவ அர்ஜுனை நம்பியோ நீங்கள் வந்தீங்கன்னா நடுத்தருவில் தான் நிற்கணும். நீங்கள் மற்றவங்க மேலே பழி போட்டு இந்த விஷயங்களை திசை திருப்ப வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்த வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பழிவாங்க வேண்டும் என்று பாஜக திமுக நினைப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் பழிகடவாக்க வேண்டாம். அப்படி திமுகவை விமர்சனிக்கணும்னா திமுகவில் துறை ரீதியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எடுத்து நீங்கள் வெளியில் விடுங்க. அந்த வகையில் திமுகவுக்கு கெட்ட பேர் ஏற்படலாம். அதையெல்லாம் சொல்லாமல் நீங்கள் பாஜகனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஆதவ அர்ஜுனும் புஷி ஆனந்தும் ஆட்டம் போடுகிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம் என்பது தான் இந்த செய்தி நாளில் தெரிவித்துக் கொள்கிறோம். எச்சரிக்கையாக இருங்கள். போன உயிர் திரும்பாது. அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. நன்றி, வணக்கம்.